கோலிவுட் திரையுலகில் முன்னணி நடிகராக திகழும் தனுஷ் அவர்கள் பின்னணி பாடகர், இயக்குனர், பாடலாசிரியர் அப்படின்னு பல முகங்களை கொண்டவர். இன்னைக்கு பாலிவுட், டோலிவுட், கோலிவுட் வரை சென்றுவிட்ட இவர் ஆரம்ப காலகட்டங்களில் பல விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்காரு. அதனை எல்லாம் தாண்டி தற்போது இந்திய சினிமாவில் முக்கியமான முகமாக திகழறாரு. இந்த நிலையில தனுஷ் பற்றி பகவதி பட இயக்குனர் பகிர்ந்துள்ள தகவல் சோசியல் மீடியாக்கள்ல கவனத்தை ஈர்த்திருக்கு. கடந்த 2002ஆம் ஆண்டு விஜய் அவர்களுடைய நடிப்புல வெளியானது பகவதி. வடிவேலு, ரீமாசன், ஆஷிஷ் வித்யாத் உள்ளிட்ட பல செலிபிரிட்டிஸ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஜெய் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரம் ஒன்றில் நடிச்சிருப்பாரு. இந்த ரோல்ல முதல்ல தனுஷ் அவர்களை நடிக்க வைப்பதற்கு முயற்சி செய்ததாக பகவதி பட இயக்குனர் வெங்கடேஷ் அவர்கள் பேசியுள்ளது சமூக வலைதளங்கள்ல அனைவருடைய கவனத்தையுமே ஈர்த்திருக்கு. இது தொடர்பாக அவர் சொல்லியுள்ளதாவது, பகவதி படத்துல விஜய் அவர்களுடைய தம்பி கதாபாத்திரத்திற்கு முதல்ல தனுஷ் அவர்களை தான் மனதில் வைத்திருந்தோம். அந்த சமயத்துல துள்ளுவதோ இளமை படம் வெளியாகி இருந்தது. அந்த படத்தில் அவருடைய தோற்றம் கச்சிதமாக பகவதிக்கு பொருந்தியது. படத்துடைய தயாரிப்பாளர்கள் தனுஷ் அவர்களுடைய அப்பா கஸ்தூரி ராஜாவிற்கு நெருங்கியவர்கள் அப்படின்றதுனால அவங்களிடம் இதை பற்றி பேசணும். ஆனால் தனுஷிடம் கேட்டபோது எனக்கு இது சரியா வராது சார் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரா. பின்னர் தான் அந்த கேரக்டருக்கு ஜெய் அவர்கள் கமிட் ஆனார் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை தற்போது வெளியிட்டிருக்காரு. அவர் பேசிய இந்த வார்த்தைகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.